Good morning students, welcome to biology class. Now we are going to see about unit 19 plant physiology. Physiology means function. Part of the function, plant or part of the function or whole body part of whole plant body part of the function, that is called plant physiology. Now going to see about introduction. See, animals move in search of food, shelter for reproduction. Animal move in one place to other place for which purpose? Food, shelter and reproduction. Do plants show such movement? Plants also move that way? No. Have you observed the leaves of Mimosa pudica? Mimosa pudica means a botanical name of touch-me-not plant. Closes on touching. When you touch the plant, the Mimosa pudica leaves is closed. Okay, whereas Helianthus sunflower also, Helianthus sunflower also follows the path of the sun from dawn to dusk. அதாவது டான் அந்த மார்னிங் சீசன், அதாவது சன்ரைசிங் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரம் ஃபேஸ் சன்ஃப்ளவரோட ஃபேஸ் ஈஸ்ட் நோக்கியும், டஸ்க் டைம் அதாவது ஈவினிங் டைமு அதனோட சன்ஃப்ளவரோட ஃப்ளவரோட ஃபேஸ் வந்து வெஸ்ட் நோக்கி இருக்கு இல்லையா. தீஸ் மூமெண்ட்ஸ் ஆர் ட்ரைஜர்ட் பை அன் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி, அதாவது வெளியில் என்விரான்மெண்டல் ஸ்டிமுலினால என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய சேஞ்சஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுது, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அன்லைக் அனிமல்ஸ், பிளான்ஸ் டு நாட் மூவ் ஆன் தர் ஓன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அனிமல்ஸ் மாதிரி என்ன பண்ணாது, பிளான்ஸ் டு நாட் மூவ் ஆன் தர் ஓனாக என்ன பண்ணாது, மூவ் ஆன் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், பட் கேன் மூவ் தர் பாடி பார்ட்ஸ் ஃபார் கெட்டிங் சன்லைட். But move their body parts, getting sunlight, water and nutrients. இதுக்கெல்லாம் என்ன பண்ணும், மூவ் ஆகும். பாடி பார்ட்ஸ் மூவ் ஆகும், ஆனால் ஹோல் பாடி என்ன ஆகாது, மூவ் ஆகாது. அதாவது அது ஒரு இடத்து விட்டு இன்னொரு இடத்துக்கு பிளான்ஸ் வந்து மூவ் ஆகாது. பட் பாடி பார்ட்ஸ், ஸ்டெம்மு, லீஃபு, ரூட் இந்த மாதிரி மூவ் ஆகும். ஓகேவா. தே ஆர் சென்சிட்டிவ் டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைட், கிராவிட்டி, டெம்பரேச்சர். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எந்தெந்த ஃபேக்டர்ஸ் ஸ்டிமுலஸ்னால மூவ் ஆகும் அப்படின்னா லைட்டு, கிராவிட்டி, டெம்பரேச்சர், இதனால எல்லாம் என்ன பண்ணும், மூவ் ஆகும். இன் திஸ் லெசன் we will study about various movements in plants, photosynthesis and transpiration. நம்ம இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த லெசனில். வேரியஸ் மூமெண்ட்ஸ், how to prepare the food and how to take a transpiration. இந்த த்ரீயும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு tropism in plants. Tropism is a unidirectional movement of a whole or part of a plant towards the direction of stimuli. Tropism nothing but unidirectional movement of whole body part or part of the plant move the direction of stimuli. எந்த பக்கம் ஸ்டிமுலி இருக்கோ, அதாவது எந்த பக்கம் தூண்டல் இருக்கோ அந்த பக்கம் என்ன பண்ண ரெஸ்பான்ஸ் பண்ணி மூவ் ஆகிறது தான் என்னது, ட்ரோபிசம். டைப் ஆஃப் ட்ரோபிசம் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் ஸ்டிமுலஸ், ட்ரோபிசம் கேன் கிளாஸிஃபைட் as ஃபாலோஸ். 3 வகையாக நிறைய வகையாக சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி ட்ரோபிசம் பேஸ்ட் ஆன் கிளாஸிஃபைட், அதாவது ஸ்டிமுலஸ் நேச்சர் எப்படிலாம் ஸ்டிமுலஸ்னால மூவ் ஆகுது, அந்த ஸ்டிமுலஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுதோ அதை வச்சு ஒரு 4 or 5 டைப்ஸ் இருக்குது. Let us see. Phototropism. Photo means light, tropism means unidirectional movement. Movement of a plant part towards the light, that is called phototropism. Phototropism means movement of a light. Body part வந்து என்ன பண்ணுனா movement of a light. Example, shoot of a plant, அதாவது stem of a plant. Example, next geotropism. Movement of a plant in response to gravity. Geo means land இல்லையா, earth. So geotropism means movement of a plant in response to gravity. Gravity எங்கே இருக்கோ அதை நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா மூவ்மெண்ட் ஆகும். எக்ஸாம்பிள், root of a plant. Root of a plant, that is called geotropism. Next, hydrotropism. Hydro means water, tropism means movement. Hydrotropism, movement of a plant or part of a plant towards the water.
வாட்டர் எங்கே இருக்கோ அதை நோக்கி என்ன பண்ணுறது, மூவ் ஆகிறதுக்கு ஹைட்ரோட்ரோபிசம். இப்போ ரூட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா, பக்கத்தில் ஏதாவது டேங்கோ இல்லை ஏதாவது சின்ன வாட்டர் ஏரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூட் எங்கே நோக்கி தான் போகும் அப்படின்னா அந்த அந்த வாட்டர் ஏரியா நோக்கி தான் போகும் இல்லையா. தட் இஸ் கால்டு ஹைட்ரோட்ரோபிசம். நெக்ஸ்ட்டு திக்மோட்ரோபிசம், மூமெண்ட் ஆஃப் எ பிளான்ட் பாட் டியூ டு டச். திக்மோட்ரோபிசம் மீன்ஸ் அந்த க்ரீப்பர்ஸ் பிளான்ட்டு, கிளைம்பர்ஸ் பிளான்ட்லாம் பார்ப்போம். நமக்கு எங்கே ஸ்டிக்கோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு அது ஏறுறது கிளைம்பிங் திங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நோக்கி தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து மூவ் ஆகும். ஓகேவா. அது கிளைம்பிங் வெயின்ஸ் இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே எங்கேயாவது ஒரு ஸ்டிக்கோ இல்லை ஏதாவது கிளைம்பிங் அத்தாரிட்டி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நோக்கி தான் என்ன பண்ணும் அப்படின்னா சுற்றும். பீ பிளான்ட் பார்த்துருக்கலாம், வெத்தலைலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அதை நோக்கி தான் மூவ் ஆகும். தட் இஸ் கால்டு திக்மோட்ரோபிசம். நெக்ஸ்ட்டு ஹெமோட்ரோபிசம், movement of a part of plant in response to chemicals. Example, growth of pollen tube in response to sugar present on the stigma. Hemotropism, movement of a part of plant in response to chemical. pollen grains இருக்கு இல்லையா, இந்த pollen grains என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் டைமில் பாலினேஷன் நடந்துட்டு ஃபர்டிலைசேஷன் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா போலன் டியூப் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டிக்மாவுக்கு போகும். அந்த பாலினேஷன் நடக்கும்போது என்ன பண்ணால் அந்த போலன் டியூப் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டிக்மாவுக்கு போய் ஸ்டிக்மாவிலேருந்து உள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஓவரிக்குள்ளே ஓவியலுக்குள்ளே போலன் டியூப் வழியாக போகும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹெமோட்ரோபிசம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ட்ரோபிசம் இஸ் ஜெனரலி டேர்ம்டு பாசிட்டிவ் இஃப் க்ரோத் இஸ் டுவோர்ட்ஸ் த சிக்னல். மேக்ஸிமம் ட்ரோபிசம் ஜெனரலி பாசிட்டிவ்னா என்ன சொல்லுவாங்கன்னா சிக்னலை நோக்கி அந்த ட்ரோபிசம் போச்சுன்னா அதுக்கு பாசிட்டிவ் ட்ரோபிசம். அதே சிக்னலை விட்டு நெகட்டிவாக போச்சுன்னா அதுக்கு நெகட்டிவ் ட்ரோபிசம். இஃப் இட் அவே ஃப்ரம் த சிக்னலை விட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ்னு பேர். இப்போ சூட் ஆஃப் எ பிளான்ட் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் த லைட், அப்போ இது என்ன சொல்லுவோம் ஃபோட்டோட்ரோபிசம். அதாவது பிளான்டோட ஸ்டெம் போர்ஷன் எப்பயுமே எதை நோக்கி தான் போகும், லைட்டை நோக்கி தான் போகும். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் ஃபோட்டோட்ரோபிசம். அதே சேம் டைம் என்ன ஆகாது, டஸ் நாட் க்ரோ இன் அ லேண்ட். அந்த ஸ்டெம் போர்ஷன் டஸ் நாட் க்ரோ மூவ் இன் லேண்ட், லேண்ட் பக்கம் போகவே போகாது. ஸோ அது என்னது நெகட்டிவ் ஜியோட்ரோபிக். ஓகேவா. அந்த பிக்சரை பார்த்தா தெரியும். பாசிட்டிவ் ஃபோட்டோட்ரோபிசம் இப்போ என்ன பண்ணுதுன்னா பிளான்ட் பாருங்கள், இது எப்பயுமே எங்கே போகுது, சன்லைட் நோக்கி தான் போகுது இல்லையா, சன்லைட் நோக்கி தான் போகுது. இப்படி தலைகீழ வச்சாலுமே என்ன பண்ணுன்னா இங்கே இந்த பக்கம் திரும்ப தான் பார்க்கும். ஸோ சன்லைட் நோக்கி தான் போகும். அப்போ என்ன பண்ணாது, என்ன லேண்ட் சைடு இந்த சைடு இங்கே இல்லை, இது லேண்டுனா லேண்ட் சைடு இப்படி வளரல. ஸோ என்னது பாசிட்டிவ் ஃபோட்டோட்ரோபிசம் அண்ட் தென் நெகட்டிவ் ஸ்டெம் எப்பயுமே என்னதுன்னா பாசிட்டிவ் ஃபோட்டோட்ரோபிசம், நெகட்டிவ் ஜியோட்ரோபிசம். ஓகேவா. யூஸ்வலி shoot system of plant is positively phototropic and negatively geotropic. Same as root system is negatively phototropic and positively geotropic. இங்கே பார்த்தா தெரியும், பிக்சர் பாருங்கள். ரூட் என்னதுன்னு நெகட்டிவ் ஃபோட்டோட்ரோபிசம். ரூட் எங்கே போகலை, லைட்டு நோக்கி போகலை. ஸோ அது நெகட்டிவ் ஃபோட்டோட்ரோபிசம். ஆனால் எங்கே நோக்கி போகுது, லேண்டை நோக்கி போகுது. ஸோ பாசிட்டிவ் ஜியோட்ரோபிசம். ஓகேவா. ரூட் எப்பயுமே பாசிட்டிவ் ஜியோட்ரோபிக், நெகட்டிவ் ஃபோட்டோட்ரோபிக். ஏன்னா ஸ்டிமுலஸ்க்கு நேராக போச்சுன்னா அதுக்கு என்னது பாசிட்டிவ், ஸ்டிமுலஸ்க்கு எதிராக போச்சுன்னா அது நெகட்டிவ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு do you know பாரு, some halophytes means live in saline water or salt water. That type of plants is called halophytes. Produce negatively geotropic. ரூட் எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக் தான். ஆனால் சம் எக்ஸப்ஷன். ஏன் அப்படின்னா எக்ஸாம்பிள் ரைசோபோரா, அபிசீனியா அதெல்லாம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா அங்கே சலைன் வாட்டர் இருக்கிற பிளேஸில், அதாவது சால்ட் வாட்டர் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற பிளான்ட்ஸ் வந்து என்ன இருக்காது அப்படின்னா ஓட்டோ வந்து நிறைய இருக்காது, ரொம்ப லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஓட்டோ மட்டும் தான் இருக்கும். ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்காக அது என்ன பண்ணும் அப்படின்னா ரூட் டேர்ன் அப் டு 180 டிகிரி.
என்ன பண்ணும் அப்படின்னா 180 டிகிரி அப்படியே உள்ள பூமிக்குள்ளே இருக்கிற ரூட் வந்து டேர்ன் ஆகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா 180 டிகிரி டேர்ன் ஆகி பூமிக்கு மேலே, அதாவது எர்த்துக்கு மேலே வரும். ஓகேவா? அந்த பர்பஸ்க்காக என்னதுன்னா நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக்ஸாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாஸ்டிக் மூமெண்ட். Gnostic movement are non-directional response of a plant or part of the plant to stimulus. நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரோபிசம் வந்து யூனிடைரக்ஷனல் மூமெண்ட்டு. இது வந்து நான் ஸ்டிமுலஸ்க்கு எங்கே ஸ்டிமுலஸ் கொடுக்குதோ, எங்கே ஸ்டிமுலஸ் வருதோ அந்த இதுக்கு நேராக வந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும் கிடையாது. ஸ்டிமுலஸ் நோக்கி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு கிடையாது. எப்படி வேணாலும் என்ன டைரக்ஷனில் வேணாலும் என்ன பண்ணும், இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதுக்கு பேர் என்னதுன்னா நாஸ்டிக் மூமெண்ட்ஸ். ஓகேவா? பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் ஸ்டிமுலஸ் நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் as ஃபாலோஸிங்க பார்க்கலாம். ஃபோட்டோநாஸ்டி மூமெண்ட் ஆஃப் எ பார்ட் ஆஃப் பிளான்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு லைட். ஃபோட்டோனா மதிய லைட்டு. மூமெண்ட் ஆஃப் எ பார்ட் ஆஃப் பிளான்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு லைட். டெராக்சியம் அபிஸ்னாலிஸ், அது டேண்டிலியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிளான்ட் என்ன பண்ணுன்னா ப்ளூம்ஸ் இன் மார்னிங் அண்ட் க்ளோசஸ் இன் த ஈவினிங். மார்னிங் டைமில் என்ன பண்ணுன்னா மார்னிங் டைமில் என்ன பண்ணும் அப்படின்னா மார்னிங் டைம் ப்ளூம் ஆகும், அதாவது மலர், அந்த பூ மலரும். க்ளோசிங் டைம் என்னது அப்படின்னா ஈவினிங் டைம். தட் இஸ் கால்டு ஃபோட்டோநாஸ்டி. நெக்ஸ்ட்டு சிமிலியர்லி ஐஃபோமா அல்பா மூன்ஃப்ளார். மூன்ஃப்ளார் என்ன பண்ணுன்னா ஓப்பன் இன் த நைட் அண்ட் க்ளோசஸ் டூரிங் த நைட் டே. நைட் டைமில் ஓப்பன் ஆகும். அது மூன்ஃப்ளார்னே பெரிய, ஏன் அப்படின்னா நைட் டைமில் மட்டும் தான் அது ஓப்பன் ஆகும், டே டைமில் க்ளோசஸ் ஆகும். ஓகேவா? இப்போ பிக்சரை பார்த்தா தெரியும் ஃபோட்டோநாஸ்டி ஆஃப் மூன்ஃப்ளார் எப்படி இருக்குன்னா நைட் டைமில் ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, அண்ட் தென் மார்னிங் டைமில் இது க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு திக்மோனாஸ்டி மூமெண்ட் ஆஃப் எ பார்ட் ஆஃப் பிளான்ட் ரெஸ்பான்ஸ் டு டச். எக்ஸாம்பிள் மைபோசா புடிகா. ஃபோல்ஸ் லீவ்ஸ் அண்ட் ட்ரூப்ஸ் வேன் டச்டு. நம்ம எப்போ டச் பண்ணுறோமோ, வேன் டச் பண்ணுறோமோ மைமோசா புடிகாவோட லீவ்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே க்ளோஸ் ஆயிடும். அதுக்கு பேர் திக்மோனாஸ்டின்னு பேர். ஓகேவா? உடனே ஒரு 5 minutes கழிச்சு அது என்ன ஆயிரும் அப்படின்னா ஓப்பன் ஆயிடும். அது இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சீஸ்மோனாஸ்டி. இந்த திக்மோனாஸ்டிக்கு இன்னொரு பேர் என்ன பேர் அப்படின்னா சீஸ்மோனாஸ்டி. டூ யூ நோ பாருங்கள், the Venus flytrap, அதாவது டயானியா மியூசிப்லா present a spectacular example of the திக்மோனாஸ்டி. என்ன பண்ணும், ஒரு திக்மோனாஸ்டிக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம்பிள். இட் exhibits one of the fastest known of நாஸ்டிக் மூமெண்ட். இது வேகமாக நாஸ்டிக் மூமெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். வேகமாக மூவ் ஆகும், அதுக்கு ஒரு பெஸ்ட்டு வீனஸ் ஃப்ளைட்ராப் வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தெர்மோனாஸ்டி. தெர்மோ மீன்ஸ் ஹீட் இல்லையா. மூமெண்ட் ஆஃப் எ பார்ட் ஆஃப் பிளான்ட் இஸ் அசோசியேட்டட் வித் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். எக்ஸாம்பிள் tulip flower. Tulip flower blooms as a temperature increases. When it increases the temperature, that time tulip flower blooms lot of. ஓகேவா? So that is called a thermonansty. Okay. Next, difference between the tropic movement and nastic movement. The tropic movement, unidirectional response to the stimulus. Unidirectional response to the stimulus. Tropic movement unidirectional, and then nastic movement non-directional response to the stimulus. Non-directional response to the stimulus. என்ன பண்ணுதுன்னா ட்ரோபிக் மூமெண்ட் ஒரே பக்கமாக தான் ஸ்டிமுலஸ் எந்த பக்கம் இருக்குமோ அந்த பக்கம் மட்டும் தான் என்ன பண்ணும் அப்படின்னா மூமெண்ட் நடக்கும். ஆனால் நாஸ்டிக் மூமெண்ட்டு எந்த ஸ்டிமுலஸ் நோக்கி போகணும் இல்லை, எந்த பக்கம் வேணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், க்ரோத் டிபெண்ட் மூமெண்ட். கண்டிப்பாக அது என்னது, ஒரு ஸ்டெம்மோ ரூட்டோ இல்லை லீஃபோ என்ன பண்ணும் அப்படின்னா க்ரோத் டிபெண்ட் ஆகும். க்ரோத் டிபெண்ட் பண்ணி தான் அந்த மூமெண்ட் இருக்கும். ஆனால் நாஸ்டிக் மூமெண்ட் என்ன பண்ணாதுன்னா க்ரோத் இண்டிபெண்ட் மூமெண்ட். இஸ் நாட் அ மூமெண்ட் ஆஃப் க்ரோத். ஓகேவா? சும்மா அது ஈஸியாக உடனடியாக என்ன ஆயிரும் அப்படின்னா சேஞ்ச் ஆயிரும் அந்த மூமெண்ட். நெக்ஸ்ட்டு மோர் ஆர் லெஸ் பர்மனெண்ட் அண்டு இர்ரிவிசிபிள். மேக்ஸிமம் என்ன பண்ணும் அப்படின்னா பர்மனெண்ட்டாக தான் இருக்கும், மேக்ஸிமம் இர்ரிவிசிபிள் ஆகாது. அதாவது க்ரோத் மூமெண்ட் இல்லையா, மறுபடியும் பழைய நிலைக்கு
வராது ட்ரோபிக் மூமெண்ட். ஆனால் டெம்பரரி அண்டு ரிவர்சிபிள். நாஸ்டிக் மூமெண்ட் என்ன பண்ணுன்னா டெம்பரரி மூமெண்ட் தான். இப்போ எக்ஸாம்பிள் டச் மீ நாட் பிளான்ட்டை டச் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா ரிவர்சிபிள் ஆயிரும், மறுபடியும் பழைய நிலைக்கே வந்துடும். ஃபவுண்ட் இன் ஆல் பார்ட்ஸ். இப்போ ரூட்டில் இருக்கலாம், பிளான்ட்டில் இருக்கலாம், ரூட்டில் இருக்கலாம், ஸ்டெம்மில் இருக்கலாம், லீஃபில் இருக்கலாம், எல்லா பார்ட்ஸ்லையும் இருக்கலாம். ஃபவுண்ட் இன் ஒன்லி ஃபியூ ஸ்பெஷலைஸ்டு பிளான்ஸ். ஸ்பெஷலைஸ்டு பிளான்ஸில் மட்டும் தான் இருக்குது. இப்போ ஈனஸ் ஃப்ளைட் ட்ராப்பில் இருக்குது, மூன் ஃப்ளாரில் இருக்குது, மைமோசப்படிக்கால் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு பிளான்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸ்லோ ஆக்ஷன் ரொம்ப நாளைக்கு நடக்கும். அதாவது ஸ்டெம் வளரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் கூட ஆகலாம் இல்லையா. ஸ்லோ ஆக்ஷன். ஆனால் என்னது இமீடியட் ஆக்ஷன், ஒரு 2 செகண்ட்லேயே என்ன பண்ணுன்னா ரிவர்சிபிள் ஆகும். தேங்க்யூ.